ஃபர்ஸ்ட்ல வர கேட்டகரி எல்லாம் உனக்கு தான் வரும். அது இன்னைக்கு டே 61 டெவில் டாஸ்கில் யார் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற பேசிஸில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு பிக் பாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மனதாக மஞ்சரியை செலக்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்கில் வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நைட்டு தூங்குற நேரத்தில் மஞ்சரி வந்து தர்ஷிகாட்ட போயிட்டு இந்த வீட்டில் எல்லாருமே கேங்காக இருக்காங்க, நான் மட்டும் தான் தனியாக அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்துட்டு அப்பெல்லாம் இல்லை மச்சான், எல்லாரும் அப்படி தான் மச்சான், எல்லாரும் தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம முத்து உள்ளே வந்தோடனே இவன் கூட என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான், இப்போ இவனும் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு அதனாலாம் ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று போய் நாமினேட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருந்தார். ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே போய் உன் பேரை சொன்னேன்னு வையேன். அதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. 100 நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்களோட யார் தொடர்பில் இருப்பீங்க, யார் அவங்களோட தொடர்பில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்தார் நம்மளோட விஷால். வந்துட்டு நான் அன்ஷிதா கூட தர்ஷிகா கூட தொடர்பில் இல்லை நட்பில் இருப்பேன் அப்படின்னு தொடர்பில் இல்லை, நான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சரி கூடயும் பவித்ரா கூடயும் வந்து தொடர்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க நம்ம தலைவர். மஞ்சரி மேடம் பார்க்கும்போது அவங்க டெரரான சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க ஞாபகம் வருதான், அதனால வந்து அவங்க கூட தொடர்பிலே இருக்க மாட்டாங்களாம். மஞ்சரி மேம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக எங்கள் சொந்தக்காரங்க ஸ்ட்ரிக்டான சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. பவித்ரா வந்துட்டு நார்மலாக சீரியலில் நடிக்கும்போது கூட நான் அவங்களோட பெருசாக கனெக்ட் வச்சுக்கிட்டது இல்லை, அதனால அவங்க கூட நான் தொடர்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு நான் மஞ்சரி கூட தொடர்பிலே இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா முணுமுணுத்துட்டே இருக்காங்க, அதனால எனக்கு அது பிடிக்காது, அதனால அவங்க கூட தொடர்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மாதிரி இருக்காங்க, ஏதாவது சண்டை வந்தா முணுமுணுத்துனே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராணுவ கூட நான் தொடர்பில் இருக்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு ரொம்ப அநாயங்காக இருப்பான், அதனால அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா யார் கூட தொடர்பில் இருப்பேன் அப்படின்னா நான் வந்து ஜெஃப்ரி கூடயும் ஜாக்லின் கூடயும் தான் தொடர்பில் இருப்பேன், என்னோட வைபுக்கு அவங்க 2 பேரும் செட் ஆவாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. முத்துக்குமரன் வந்துட்டு இந்த வீட்டில் நான் யார் கூட ரொம்ப கனெக்டில் இருப்பேன் அப்படின்னா தீபக் அண்ணா மஞ்சரி கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மஞ்சரியை சொல்லும்போது அவங்கள வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ஆனால் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மஞ்சரியை நீங்கள் பார்த்தது நான் வெளியிலே அவங்கள அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லும் போதே மஞ்சரி பயங்கரமா கண்ணில் தண்ணி வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முழுவதும் பாசிட்டிவாக இருக்கிற மஞ்சரியை நீங்கள் யாரும் பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். தன்னோட உரிமைக்காக கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஆளாக யார் இருப்பாங்க அப்படின்னா சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் கனெக்ட் பண்ணிக்க முடியாது வெளியில் போனால் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நான் இவருக்கு தான் கால் பண்ணுவேன், அது யாருன்னா ரஞ்சித் அண்ணா, அவங்க வந்து லைஃப்பில் எப்போவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நம்ம அருண் சொன்னாங்க. கண்டிப்பாக விஷாலுக்கு நான் தேவைப்படுவேன், அதனால விஷால் கூடயும் நான் எப்போவுமே கனெக்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் சொல்கிறார். அவர் எதுக்காக சொல்கிறாரு நமக்கு இப்போவே நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் கனெக்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமாக ஷாக்கிங் ஆகிடுச்சு. நான் கனெக்டில் இருக்க மாட்டேன், பட் அவங்க என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். யாருன்னா பவித்ராவும் தர்ஷிகாவும் சொல்லிட்டாரு. இப்போ வந்து ஏஞ்சலில் பெஸ்ட்டாக டெவிலில் பெஸ்ட்டாக 2 பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. டெவிலில் பெஸ்ட்டாக வந்து தீபக் மஞ்சரிக்கு நிறைய ஓட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் செலக்ட் ஆனாங்க. ஏஞ்சலில் பெஸ்ட்டாக வந்துட்டு ரஞ்சித் அண்ணாவும் பவித்ராவும் செலக்ட் ஆனாங்க. இவங்க 4 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டிக்கு தேர்வான. அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வான போட்டியாளர் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த வார வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா ராணுவ தான் ரொம்ப வர்ஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்னொருத்தவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறது, அவங்க அன்ஷிதாவோட அண்ணா எழுதி கொடுத்த லெட்டர்லாம் வந்து கிழிச்சதெல்லாம் பார்க்கும்போது நீ உண்மையாகவே வந்துட்டு ஒரு டெவல் மாதிரி தான் இருந்தால், நீ ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாட்சினா வந்துட்டு ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கும் போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால சாட்சினாவும் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னாங்க. சொன்னோடனே அப்படியே அந்த ஏரியாவில் ஒரே அமைதியாகிடுச்சு. உடனே வந்து செம்ம டென்ஷனோட எழுந்துச்சு வந்தார். ஆனால் வந்துட்டு இந்த வீட்டில் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சௌந்தர்யாவை சொல்லிட்டு போயிட்டார். நான் ஃபர்ஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து சௌந்தர்யாவை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் வர்ஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வாரத்துக்கான வர்ஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் செஞ்சாங்க.
அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இவங்க 2 பேருமே வந்து பிக் பாஸ் அனுப்புகிற உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் இருக்க எந்த உணவுப் பொருளையும் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அனுப்பும் உணவை தான் சாப்பிட வேண்டும். சௌந்தர்யா ரஞ்சித் அண்ணா கிட்ட போயிட்டு ராணுவுக்கு கேமே விளையாட தெரியல, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறான், அதை சொன்னால் அது கூட அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே சத்யா அவங்கேருந்து வந்துட்டு, ஆமாம் அவன் வந்து என்னையும் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான், நான் வந்து உப்பு போட்டு சாப்பிடல, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கேமரா முன்னாடி சொல்லு அப்படின்லாம் சொன்னான். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல, நான் ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிக் பாஸ் அனுப்புல சாப்பாடு வந்தது. உப்பே இல்லாத ஒரு சாம்பார் சாதம் வந்தது. இவங்களால சுத்தமாக சாப்பிடவே முடியல, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. கிச்சனில் விஷால் இருக்காரு, விஷால் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட தர்ஷிகா அன்னைக்கு ஃபுல்லாக கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம கேப்டன் ஜெஃப்ரி, கிச்சன் டீமை தவிர கிச்சனில் யாரும் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தர்ஷிகா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு 5 டைம் நம்ம ஜெஃப்ரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து போகவே இல்லை, ஏதாவது ஒரு வேலையை போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காகனா நம்ம விஷால் கூட கடலை போடுறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷனான நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு, நான் வந்து என்னோட அந்த பஸ்ஸில் நான் எடுத்துடுறேன், நான் வந்து ஒரு கரெக்டான கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஒரு தப்புமே பண்ணல கேப்டன், நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நான் எத்தனையோ தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நான் தான் கரெக்டாக நடந்துக்கலன்னு அர்த்தம், அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நானே எடுக்கிறேன், நீ எடுக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நீ தப்புன்னு ஒவ்வொருத்தரா சொல்ல போக கடைசியில் முத்துக்குமரன் வந்துட்டு, ஓகே கேப்டன் நாங்கள் பண்ணதான் தப்பு, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், கிச்சன் டீம் மட்டும் தனியாக வச்சு பேசிக்கலாம், இப்போ எல்லாரும் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையே கடகடன்னு முடிச்சு விட்டாரு. நம்ம தர்ஷிகா மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஜெஃப்ரி போயிட்டு, சரி விடு ப்ரோ கோச்சிக்காத, நான் வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும் கேப்டனா, அதனால தான் நான் பண்ணேன் விடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரிடா நான் ஒன்றும் கோச்சிக்கல, நீ இந்த பசில் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுடா, அந்த பசில் வந்து யாருமே எடுக்கக்கூடாது உன்னோட கேப்டன்சியில் நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் என்னாலே இந்த ப்ராப்ளம் வரும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடுன்னு சொன்னார். சாப்பிடுவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் தர்ஷிகா வரவே இல்லை. அவங்க ஜெஃப்ரி வந்து கூப்பிடணும்னு எதிர்பார்த்தாங்க, அவங்க விஷால் வந்து கூப்பிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விஷால் போயிட்டு, ஏன் சாப்பிடாம இருக்கவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு ஹக் கொடுத்தோடனே பிள்ளை முகம் பலன்னு ஆயிடுச்சு. சரி விடு. பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கினவங்களுக்கு கேப்டன்சி போட்டி வந்தது. ஒரு கேனில் வந்துட்டு ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் இருக்கிற தண்ணி வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும், மற்றவங்களோட தண்ணி வந்து லீக் ஆகுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட்டை என்னவோ சூடு பிடிக்காம தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக மஞ்சரி களத்தில் இறங்கி எல்லாத்தையும் வந்து எல்லாரோட பாட்டிலையும் பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி போயிருந்தது வந்து நம்மளோட ரஞ்சித் அண்ணா தான். ஸோ இந்த வார கேப்டனா ரஞ்சித் அண்ணா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. டாஸ்க்ல வின் பண்ணது ரஞ்சித் பிக் பாஸ். இன்னைக்கு இவ்வளோதான் நடந்துச்சு. இதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.